இந்த ரெசிபி கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குயிக்காவும் இருக்கும், ஈஸியாவும் இருக்கும். அரேபியன் பிரெட் புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதை பார்க்கறதுக்கு முன்னாடி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிரெட் எந்த மாதிரி ஷேப்ல வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கிட்டு பால் ஒரு 1/2 லிட்டர் காய்ச்சி எடுத்துக்கங்க. அதுல கஸ்டர்ட் பவுடர் அண்ட் பிஸ்தா பவுடர் ரெண்டுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான நல்லா சர்க்கரை போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் மில்க், அதோட கொஞ்சம் மில்க் மேட், இது ரெண்டுத்துமே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் லேயர் கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்ல பிரெட் எடுக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி ஷேப்ல அடுக்கிட்டு லேயர் லேயரா நீங்க கொடுங்க. ஃபர்ஸ்ட் லேயர்ல கஸ்டர்ட் பவுடர், கஸ்டர்ட் மில்க் போத்திக்கணும். அடுத்த லேயர்ல நீங்க வந்து இந்த கிரீம் போடுங்க. அது மாதிரி பாதாம், முந்திரி, பிஸ்தாலாம் கட் பண்ணி நீங்க தூவி எடுத்தீங்கன்னா சூப்பரான அரேபியன் பிரெட் புட்டிங் ரெடி ஆயிடும். அது ஒரு ஒரு 5 மணி நேரம் இல்ல 3 மணி நேரம் நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஊற வச்சு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அது ஐஸ்கிரீமே உங்களுக்கு தோத்து போயிடும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்ல இந்த ரெசிபி உங்களுக்கு இருக்கும். ஈஸியாவும் இருக்கும். பேஜை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கங்க. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு எனக்கு என்னன்னு போகாதீங்க, லைக்கை போட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பேஜை ஃபாலோ